ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு எஸ்எம் ஃபேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாத்வா ஸ்டைல் மடிசார் வந்து ஏற்கனவே எப்படி வேர் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதை தவிர மாத்வா ஸ்டைல் இது வந்து கச்சே ஃப்ரம் பல்லு, இன்னர் பல்லு அண்ட் கச்சே ஃப்ரம் ஃப்ரண்ட் ஃபிளீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சாரியுமே எப்படி உடுத்திக்கணும், தைச்சதை வந்து எப்படி உடுத்திக்கணும் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். அது வந்து ஷார்ட்ஸ்ல வரும், அதையும் போய் பாருங்க. அதை தவிர லாஸ்ட் டைம் வந்து ஒருத்தருக்கு வந்து, அதாவது கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், இப்ப நான் வந்து அதே தான் ஸ்டிச் பண்ணதுதான் காமிக்க போறேன். அந்த ஸ்டிச் பண்ணதை வந்து எப்படி வேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியல. எப்படி வேர் பண்ணணுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலுமே இதுல என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னாக்க, ஐயாருக்கும் நம்ம வந்து பேண்டாவே தெரிஞ்சிரும், பேண்டாவே ஸ்டிச் பண்ணிடுவோம். அதுல ஒரு கால் இந்த பக்கம், இன்னொரு கால் இந்த பக்கம் அப்படிங்கிறது அதுல ஏற்கனவே வந்துடும். அதனால கட்டிக்கிறது ஈஸி. ஆனா இந்த மாத்வா ஸ்டைல் மடிசார்ல வந்து என்ன அப்படின்னாக்கா, ஆறுகஜம் மாதிரியே வரதுனால சென்டர்ல வந்து நாங்க வந்து அந்த மடிசார் கச்சத்தை வந்து ஸ்டிச் பண்ணாம விட்டுடுறேன். ஸ்டிச் பண்ணாம விட்டாக்க என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஃப்ரண்ட் ஃபிளீட்ல இருந்து கச்சம் மட்டும் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி இது வந்து ரெடிமேடா ஸ்டிச் பண்ணிருப்பேன். இந்த கச்சம் வந்து ரெடிமேடா ஸ்டிச் பண்ணிருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள சென்டர்ல வந்து அந்த ஓப்பனிங் வந்து தெரியாது உங்களுக்கு. இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால்னு அதை கரெக்டா பொடுவோட பொசிஷன் அப்படி பிடிச்சிருந்தாதான் நமக்கு அது தெரியும். அதே இது அந்த ஃப்ரண்ட் ஃபிளீட்டோட இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே சைடா உள்ளுக்குள்ள அந்த பக்கம் வாங்கி வந்துடுது அப்படின்னாக்கா, அதை திரும்ப எடுத்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு சில பேருக்கு தெரியறது, சில பேருக்கு தெரியல. அந்த வீடியோ தான் நான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது எப்படி அதை இது பண்ணிக்கணும். இப்ப வந்து நடுவுல வந்து அவளுக்கு வயசாயிடுது அப்படிங்கறனால அவளுக்கு வந்து எடுத்து கூட்டி இது பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டு உடுத்திக்கிறதுக்கு தெரியாது. அப்படிங்கறதுனால நடுவுல வந்து இந்த சென்டர்ல இந்த கச்சம் வர அந்த இடத்த மட்டும் இந்த உள் பக்கத்தால உள்ளுக்குள்ள கொஞ்சோண்டு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அப்படி ஸ்டிச் கொடுத்துட்டு இன்னொன்னு இந்த மெத்தட்ல வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாக்க, ஆறுகஜத்துக்குலாம் வர மாதிரி இந்த இடத்துல பக்கிள் வச்சு அதை மாட்டிக்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அதுவும் அவளுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. அதாவது இந்த மாதிரி பக்கிள் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்ப அவ வந்து சேஃப்டி பின் ஒண்ணு போட்டு இருக்கா, அதை அவுத்துறேன். இப்ப வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டு இது வந்து ஓப்பனிங்ல வரும். அந்த ஓப்பனிங்ல வர்றதுனால அவளுக்கு வந்து ஒன் சைடா எல்லாமே மாறி போயிடுறது அப்படிங்களா. அதனால நான் இப்ப இதுல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாக்க, இதுல வந்து உள்ளுக்குள்ளால ஒரு நாடா கொடுத்து அந்த நாடாவை இதுல இது பண்ணிருக்கேன். இந்த புடவைய இது உள் பக்கத்தால வந்து காமிக்கிறேன். இப்ப வந்து இந்த புடவைய உள்ளால காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும். இப்ப பாருங்க, இந்த புடவையில இது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இது உள்ளுக்குள்ளால நாடா கொடுத்துருக்கேன். முன்னாடி வந்து இந்த மாதிரி பக்கிள் வச்சிருந்தேன். இந்த பக்கிள் வந்து அவளுக்கு வேர் பண்ணிக்கிறதுக்கு போட்டுக்கிறதுக்கு இது பண்றது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறா. அதனால இது வந்து ஓப்பனிங் அப்படிங்கறதுனால அந்த ஓபன் பண்ணாக்க இந்த சென்டர்ல அந்த சென்டர்ல இந்த இடம் வந்து தனியா தெரியாது அவளுக்கு. இது வந்து நகர்ந்து போயிடுறது அப்படிங்கறதுனால இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இந்த நடுவுல உள்ள அந்த கச்சம் வரதையும் இந்த போர்ஷனையும் சேர்த்து லைட்டா ஒரு ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதனால இப்ப இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ரைட் கால், இந்த பக்கம் லெஃப்ட் கால். இந்த ரைட் லெஃப்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க, இந்த புடவைய இந்த கச்சம் வந்து பின்னாடி வர மாதிரி நம்ம வச்சிருந்தாக்க, இப்ப இப்படி வச்சு இப்ப வந்து நமக்கு தகுந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். நம்ம எப்படி வேர் பண்ணிக்க போறோமோ இப்படி வச்சுக்கணும். அப்ப இந்த கச்சம் வந்து பின்னாடி சைடு வர மாதிரி இந்த சைடு ரைட்டு, இந்த சைடு லெஃப்ட். இப்ப இந்த கால் இதை மாதிரி விட்டுட்டு நம்ம இந்த நாடாவை கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பக்கிள் போட்டுலாம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இப்ப அந்த புடவையில முன்னாடி தைச்ச புடவை வந்து, முன்னாடி காமிச்ச புடவை வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபிளீட்ல இருந்து கச்சம் வந்தது. இப்ப இந்த ஃப்ரண்ட் ஃபிளீட் வந்து இந்த புடவையில அப்படியே நார்மலா இருக்கும். ஏன்னா இன்னர் பள்ளியில இருந்து வர கச்சம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுலயும் கச்சம் ரெடிமேடா தைச்சிருக்கேன். இதுலயும் உள்ள காமிக்கிறேன் பாருங்க. இதுலயும் அதே மெத்தட்ல தான் அந்த பக்கிள் கொடுத்துருந்தேன். அது தவிர இந்த பக்கிள் கொடுத்துட்டானாக்க, இந்த பக்கிளை பிரிச்சுட்டு இந்த நாடா இல்ல அப்படின்னாக்கா ஓப்பனிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்ப நாடா கொடுத்துருக்கேன். அவளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கானுங்கிறதுக்காக நாடா கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த சென்டர் தெரியணும் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல இந்த பார்டரை வந்து இந்த சென்டர்ல வர இதனால பிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிருக்கேன். இப்ப வந்து உங்களுக்கு அது அலைன்மெண்ட் மாறவே மாறாது. இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால் விட்டு இந்த நாடாவை விட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை கட்டிட்டு இந்த பக்கில போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்ப இந்த மாத்வா கச்சே சாரி வந்து கச்சே ஃப்ரம் இன்னர் பல்லு, கச்சே ஃப்ரம் ஃப்ரண்ட் ஃபிளீட் ரெண்டுமே எப்படி வேர் பண்ணணும், சென்டர்ல ஸ்டிச் பண்ணிருக்கேன். எந்த பக்கம் எந்த கால் விடணும் அப்படிங்கிறது தெளிவா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாத்வா ஸ்டைல் கட்டிக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப நாளா யூடியூப்லயும் இது போல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்து
சுடிதார் எப்படி தைக்கணும், பிளவுஸ் எப்படி தைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வீடியோ போட்டிருந்தேன். எப்படி தைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஒன்லி 9 hours மட்டும் ஸ்டிச் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கு. அது நான் எல்லாருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதை தவிர நான் ஆரி எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி, மிஷின் எம்ப்ராய்டரி எல்லாமே நான் பண்ணி. அதை தவிர இப்ப என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னாக்கா, இந்த 9 கஜம் ஸ்டிச் பண்றதுக்கு ஒரு 2-3 years முன்னாடி ஒருத்தர் அது மாதிரி அப்படி ரேரா ஒரு 4-5 பேருக்கு வந்து அதை லேர்ன் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது வந்து பே பண்ணி தான் என்கிட்ட கத்துண்டா. இத மாதிரி உங்களுக்கு தேவைப்படும், உங்களுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு கத்துக்கணும் அப்படின்னா ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போடலாம். ஏதாவது ஒரு இடம் பார்த்து ஒர்க் ஷாப் மாதிரி போட்டானாக்க லிட்டில் பிட் அமௌண்ட் கட்டினாக்க அதை வந்து அது எத்தனை பேர் சேர்றாலோ மினிமம் வந்து 100 மெம்பர்ஸ் சேர்ந்தானா அந்த இடத்துல ஒரு கிளாஸ் மாதிரி, அது இது வந்து 1 day கிளாஸ் தான், அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற வகையை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து லேர்ன் பண்றது அப்படிங்கிறது 1 dayல லேர்ன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஐயர் ஸ்டைல்லாம் மட்டும் தனியாவும், ஐயங்கார் ஸ்டைல் தனியாவும், மாத்வாலுக்கு தனியாவும், தெலுங்காலுக்கு தனியாவும் தான் ஒர்க் ஷாப் நடத்தலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால நீங்க வந்து ஐயரா ஐயங்காரா எனக்கு மென்ஷன் பண்ணிட்டு எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு பேமெண்ட்ல டீடைல்ஸ்லாம் நான் அப்புறமா போன்ல இதுல கொடுக்குறேன், வாட்ஸ்அப்ல கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கேட்டேன்னாக்க வாட்ஸ்அப்ல நான் வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் ஷேர் பண்ணாக்க கண்டிப்பா ஒரு 100 பேர் அதுல ஜாயின் பண்ணிட்டானாக்க அந்த இடத்துல எந்த இடத்துல நடத்துறோம் கிளாஸ் அப்படிங்கறதுல இன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல வச்சு நான் ஸ்டிச் பண்றதுக்கு சொல்லி தரலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் அமௌண்ட்ல நான் உங்க எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அதை சேர விரும்புறவா கண்டிப்பா வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணிட்டு யாரெல்லாம் முன்னாடி வராலோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் பேட்ச் பிரிக்கப்படும். அந்த மாதிரி பிரிச்சு ஒரு 100 மெம்பர்ஸ் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பண்றோம் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்துல கிளாஸ் எடுக்கிறோம். அநேகமா இது வந்து மார்ச் மாசம் எடுக்கலாம் இருக்கேன். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கோஆபரேட் பண்ணலனாக்கா எத்தனை மெம்பர்ஸ் சேர்ந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு இடம் பார்த்து அந்த இடத்துல வச்சு கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது ஐயருக்கு தனியா, ஐயங்கார் தனியா, மாத்வாலுக்கு தனியா, தெலுங்காலுக்கு தனியா தான் ஸ்டிச் பண்றதுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் அமௌண்ட் வச்சு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்களும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமா 9566156431 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மற்ற டீடைல்ஸ் நீங்க கேட்டுக்கலாம். ஓகே, வணக்கம்.